அங்கிள், இந்த ஆளுக்கு இத்தனை தடவை சொல்றது, சும்மா திரும்ப திரும்ப வந்து நிக்கிறான். மனுஷனா இருந்தா ஒரு தடவை சொன்னா புரியும், மாடு போல் இருக்கு. யோ, எங்க சின்ன பாப்பாவை தொட்டு பார்க்கணும்னு உங்க முதலாளி விருப்பப்பட்டாருன்னா இது கழுத்துல தாலி கட்டணும்னு சொல்லு. எங்க மாமா முடிய எடுத்துட்டாருன்னா ஒரு முடிவு எடுத்துட்டாரு சொல்லி தொலைங்கய்யா. அந்த பிரமாவே வந்தாலும் மாத்திக்க மாட்டார். இதை விட்டுட்டு இங்க கஜகரணம் போட்டு என்ன அர்த்தம்? போய வெளியில. இப்படி எல்லாம் சொன்னா இவனுக்கு ஏறாது. பின்ன எப்படி சொன்னா ஏறும்? இப்ப பாரு. முதலாளி, நான் எவ்வளவோ எடுத்து எடுத்து சொன்னேன், அவ ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறான். அவளை தொடணும்னா தொட்டு தாலி கட்டினா தான் முடியுங்கிறான் அந்த மாமா பையன். எதுக்கு ஒரு 5 பவுன்ல தாலி கட்டி வைங்களேன். வேண்டாம், ஒரு அரை பவுலியாவது கட்டுங்களேன். இப்போ டாக்ஸில போறேன்னா மீட்டருக்கு மேல எவ்வளவு வேணா சார்ஜ் கொடுக்கலாம். ஆனால் சொந்த வண்டி ஆகாது, ஆக்கிக்கவும் கூடாது, ஆக்கவும் மாட்டேன். அப்ப அவளை பத்தின நினைப்ப விட்டுருங்கிற முடியாது. அவளை அடையிறது என் குறிக்கோள். அப்போ ஒரு தாலி கட்டி தொடங்கிற அது என் கொள்கைக்கு விரோதம். இத பாருங்க, உங்க குறிக்கோள்ல வெற்றி அடையணும்னா கொள்கையை கைவிட்டுருங்க. உங்க கொள்கையை கடைபிடிக்கணும்னா குறிக்கோளை கைவிட்டுருங்க. ஏண்டா குழப்புற? நான் குழப்பறீங்க, நீங்க தான் ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. கொஞ்சம் அவகாசம் எடுத்துக்கிட்டு சிந்திச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. ஆசைப்பட்டாச்சு, சும்மா ஒரு ஏமாத்து கல்யாணம் பண்ணி சின்ன வீடா வச்சுக்குவோம். நினைச்சது நடக்கணும், அவ்வளவுதானே. தம்பி, என் பொழப்புல மண்ணவாரி போட்டுட்டு நம்ம முதலாளி இருக்காரு, அவளை அவர் 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டது முதல் தப்பு. அவளை அவர் சின்ன வீடா செட்டப் பண்ணாரு, அது 2வது தப்பு. அது இல்லாம இதே ஊர்ல அவளுக்கு வீடு எடுத்து குடி வச்சாரு, அது 3வது தப்பு. நீ என்ன பண்ற? அவளை இந்த ஊர்லயே இல்லாம பண்ணிடுறேன். அவளை காலி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்புடா. அம்மா உடம்பு சரியில்லாதவங்க, அவங்க காதுல இந்த விஷயத்த போடாத. ஊர்ல போய் யார்கிட்டையும் கண்ணா அப்படின்னு இதை உளற. எப்படியோ அவன் சொந்த ஊர்லயே நமக்கு ஒரு வீடு செட்டப் பண்ணிட்டான். அந்த முதலாளி நம்ம சின்ன பாப்பாவுக்கு பூஜா. இனிமே இந்த வீட்ல நான் தான் ராஜா. நான் தான் ராணி. நம்ம யாரும் அசைக்க முடியாது. யார நீ? யம தர்மன். யம தர்மனா? எரும மத்தகானா? உன் அருமை உனக்கே தெரியாதுடா, நீ தாண்டா எருமை. ஏய், என்ன நானும் பாக்குறேன், கதவெல்லாம் உடைக்கிறேன். நீர்னா பல்ல உடைப்பேன், எகிர்னா எலும்ப உடைப்பேன். ஏய், நான் யார் தெரியுமா? எழுந்துடுறா மாமா. சொன்னா எந்திரிச்சிருக்க மாட்டேனா? கொஞ்சம் அடிக்கிறீங்களா? நான் கொஞ்சமா அடிக்கிறது. எவ்வளவு நேரம் அடிச்சுக்குங்க. என்னங்க இத அடிக்க சொன்னா இங்க அடிக்கிறீங்க? ஐயா, யாரு? உங்களை இந்த ஊர்ல கொண்டாந்து வச்சிருக்காரு அந்த ஐயாவுக்கு வேண்டியப்பட்டவர். இப்ப என்ன வேணும்? ஒண்ணும் வேணாம். அப்ப உன் உயிர் தான் வேணும். இங்க எப்படிங்க உயிரு? அர்த்தம் ரத்தம் வரும், அப்புறம் சத்தம் நின்னு போகும். ஏய் மாமா, மரியாதையா பேசுனேன். ஏய் கிழவி, கொடல உருவிடுவேன் உருவி. அங்கிள், இது கொஞ்சம் மரியாதையா இருக்கு. உனக்கும் உன் கூட்டத்துக்கும் உயிர் மேல ஆசை இருக்குல்ல? இருக்கு இருக்கு. அப்ப நான் சொல்றத கேட்டுக்கிறேன். சொல்லுங்க. வெளியூர் போயிருக்கிற ஐயா திரும்பி வரத்துக்கு எண்ணி இன்னும் 2 நாள் ஆகும். உனக்கு நான் டயம் தரேன். நாளன்னைக்கு ராத்திரிக்குள்ள பொட்டி படுக்கையை கட்டிக்கிட்டு காலி பண்ணிடு. சரி. இல்ல உன் கூட்டத்தை காலி பண்ணிடு. ஜாக்கிரதை. அங்கிள். மாமா. ஏய் அங்கிள் டார்லிங், நாம நிஜமாவே ஊரை விட்டு போயிடலாங்கிறியா? ஒட்டாம்பாரு போடு. இவன் உண்மையிலேயே பெரிய குல்ஃபி தான். அப்ப நம்ம குல்பி இவன் கிட்ட எடுபடாது. இவன் யாரு? இந்த ஊர்ல இவன் எப்பேற்பட்டவன்னு விசாரிச்சு இவனை விட ஒரு பெரிய பிஸ்தாவா கண்டுபிடிச்சு அவன் மூலமா இவனுக்கு கொடுக்க போறேன் குல்ஃபி. அங்கிள், ஆங்கில தண்ணிக்கும் தமிழ் தண்ணிக்கும் இடையில ஒரு உடன்பாடு பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? குடிக்கிறதுல கூட கூட்டணி. பெரிய பாப்பா, தலைவரே சாதாரண ஆள் கிடையாது. இவருக்கு ஊர்ல எக்கச்சக்கமான மரியாதை. அவர் பேர் என்ன டார்லிங்? பேர கொஞ்சம் சொல்லிக்கலாங்களா? என்ன மரியாதை? கூப்பிட்டுங்க. சின்ன தம்பி. சின்ன தம்பின்னு சொன்னா போதும், ஊர்ல அவன் வாய பொழக்கிறான். சும்மா 7-8 பேர் உள்ள போயிட்டு வெளியே வந்துடலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு பொழக்கிறானோ அவங்க விட்டு வாய்களை. இவர் ஏகப்பட்ட பிசி. இவரை ஊர்ல தேடி கண்டுபிடிச்சு நம்ம வீட்டுக்கு கூட்டி வர்றதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கேன், அது எனக்கு தான் தெரியும். தலைவரே, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ சொல்லுங்க,
நாங்கெல்லாம் செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அல்வா, சாராய வேணுமா? கடையே கொண்டாந்து இறக்கிடுறோம். ஜிலேபி. தலைவரே, இது உங்க வீடு மாதிரி, வெக்கப்படாதீங்க. கேளுங்க தலைவரே. ஜாங்கிரி. அடே, தலைவருக்கு இதெல்லாம் பத்தாதரா? குழந்தைகள் வரலாம். வாங்க வாங்க. எங்க குல்ஃபினா என்னங்க? கொஞ்சம் திரும்பித்தான் பாருங்களேன். ரொம்ப ஊர்வசி மேலகேன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்பதான் பாக்குறீங்க. உலகத்திலேயே பெரிய பேரழகி இவங்க தாங்க. ஏலே, நீ செருப்பால அடி வாங்க போற. ஏன் 2 பத்தாதா? அடே, நான் மதுவை தொடுவண்டா, ஆனா என் பொண்டாட்டியை தவிர வேற எந்த மாதியும் தொட மாட்டேன். அடாடாடாடாடா. என்ன கொள்கை பிடிப்பு! உத்தம புத்திரன், சத்திய பித்திரன். ஏண்டி நிக்கிறீங்க? போங்களேண்டி, போங்கடே, போங்க. தலைவரே, எப்படியோ நீங்க தான் எங்க கவலையெல்லாம் தீர்த்து வைக்கணும். வப்பாரு வப்பாரு. பெரியம்மா, என்னை ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டீங்க. இந்த சின்னத்தம்பி இருக்கான, இவனை யாராவது நம்பிட்டான்னு வச்சு உயிரையும் கொடுப்பான். இந்த சின்னத்தம்பி உங்க வீட்டு வாசல்ல கலாட்டா பண்றதுக்கு அவன் யார்? அவன் யார்? அது உங்க தம்பி இல்ல, எனக்கு தெரிஞ்சு டிராயர் போட்ட பையன். நான் இங்க நிக்கிறேன்னா என்னை எதிர்த்தவன் நின்னுடுவானா? நான் கிழிச்ச கோட்டவன் தாண்டிடுவானா? என்னை எதுக்குறது இந்த ஊர்ல ஒரு பயல, ஒரு பயல. உங்களுக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன். உங்களுக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன். மாமா, நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது. அவன் இந்த 7 மணிக்கு வரேன் இருக்கானே. என்னடா 7 மணிக்கு வர்றது? அவன் இல்ல, அவங்க அப்பனே வரட்டுமா? நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. வாடா என் ஆனா ஊனா பிஸ்தா, எங்கடா வந்த? எங்க வந்த? ஒண்ணும் இல்ல, இந்த கூட்டத்தை காலி பண்ணிட்டு போலான்னு வந்து. நீ என்ன பெரிய போக்கிரிய? நான் உன்னை காலி பண்ணிடுவேன் தெரியுமில்ல? இனிமே இவங்க விவகாரத்துல நீ தலையிட்ட நடக்கிறதே வேற. உன் அண்ணங்கிற முறையில சொல்றேன், மரியாதையா நீ வீட்டுக்கு திரும்பி போயிடுற. உன் தம்பிங்கிற முறையில நானும் சொல்றேன், இந்த விவகாரத்துல நீ தலையிடாத. தயவு செஞ்சு இங்க இருந்து நீ போயிடு. தலைவா, நீங்க கிழிச்ச கோட்டை அவன் தாண்ட மாட்டான்னு சொன்னீங்க, கண்ணா பின்னான்னு தாண்டான். ஏய் மாமா பேல, எங்க அண்ணனை எனக்கு எதிரா தூண்டிக்கிண்டு விட்ட உன் முடிய தோண்டிடுவன். தோண்டி வாடுவா. பாத்தீங்களா தலைவா, என்னையவே திட்டான். பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, இறங்கிடுச்சா? புடேண்டா ஏறட்டும். இந்தாங்க. இந்த சாராயத்து மேல சத்தியம், எனக்கு ஊத்தி கொடுத்த இந்த உத்தம கூட்டத்துக்காக நான் உயிரையும் கொடுப்பேன்டா. ஒரு நாள் ஊத்தி கொடுத்த அந்த ஒன்றைய நான் கும்பலுக்காக நீ உயிரையும் கூட தயாராயிட்டேன்னு சொல்லக்குள்ள, சின்ன வயசுல இருந்து என்ன ஊட்டி வளர்த்த என் முதலாளிக்காக நான் எதையும் இழக்க தயாராயிட்டேன். உனக்கு உன் முதலாளி ரொம்ப முக்கியமான ஆயிட்டா, இந்த சின்ன தம்பி ரொம்ப சாதாரணமா ஆயிட்டான்டா. உன் அண்ணனை நீ இழக்க போறடா, இந்த சின்ன தம்பியை நீ இழக்க போறடா. தன்னை எடுத்து ஆளாக்குன துரியோதனனுக்காக கூட பிறந்தவங்களுடைய கர்ணம் மோதி இருக்கான்னு மகாபாரதமே சொல்லுது. அதனால அண்ணனை தம்பி இழக்கிறதும் தம்பி அண்ணன் இழக்கிறதும் புதுசு இல்லன்னு மகாபாரத்தை விடுற, ராமாயணத்துக்கு வா. அண்ணன் ராமன் கிழிச்ச கோட்டை தம்பி லட்சுமணன் தாண்டது இல்லடா, அவன் தம்பிடா. நீ தர்மத்துக்கு துணை நின்ன அயோத்தி ராமனா நீ இருந்திருந்தா உன் வார்த்தையை தட்டாத தம்பி லட்சுமணா நான் இருந்திருப்பேன். நீ அயோக்கிய ராமனா மாறக்குள்ள நீ சொல்றதுக்கெல்லாம் நான் தலையாட்டுங்கிற அவசியம் இல்ல. என்ன பார்த்து நீ அயோக்கியன்னு சொல்றடா, பரவாயில்ல. அயோக்கியனோ யோக்கியனோ நான் உன் அண்ணன் தானடா. உன் அண்ணன் வார்த்தைக்கு நீ மரியாதை தருவியா தர மாட்டே? இதாண்டா என் கேள்வி. சின்ன வயசுல இருந்து எந்த விஷயத்துல உன் வார்த்தையை நான் தட்டி இருக்கேன்? இன்னைக்கு ஒரு நல்ல காரியத்துக்காக தானே உன் தம்பி போராடுறான். யாரோ சம்பந்தம் இல்லாத 3வது சாமிக்கா பறிஞ்சிட்டு வர நீ உன் தம்பிக்கா இந்த விஷயத்துல விட்டு கொடுத்தா என்னங்கறதா என்னோட கேள்வி. ஏய், எனக்கு பாசத்தை விட கொடுத்த வாக்கு தான்டா பெருசு. நான் இவங்களை காப்பாத்துறதா வார்த்தை கொடுத்துட்டேன். என் வார்த்தையை நான் மாத்திக்கிறதா இல்ல. இந்த கூட்டத்தை எதுக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். என் முடிவை நான் மாத்திக்கிறதா இல்ல. என்ன தலைவா, அவன் பேசிக்கிட்டே இருக்கா, நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க. தம்பியாச்சேன்னு அடிக்கிறதுக்கு யோசிக்கிறீங்களா? சொல்லுங்க, ஒரு பெரும் கூட்டத்தையே கூட்டு வந்துடுறேன். ஏய், நீ அழைச்சிட்டு வர்ற கூட்டம் தட்டுனா பறந்து விடுற காக்கா ரகம். இது சுட்டா கூட அஞ்சாம நிக்கிற மூக்கா ரகம். என்னடா மூக்கா ரகம்? கொண்ட கொள்கைக்காக மூச்சையும் தர கலங்காத ரகண்டா. ஏ பாஸ்கர், ஏய் மாமா, ஏய்,
இப்ப முடிவா என்னதான்டா சொல்ற? நீ இப்ப முடிவா என்னதான் சொல்ற? மரியாதையா இந்த இடத்தை விட்டு நவுருன்னு சொல்றேன்டா. என் உயிரே போனாலும் இந்த இடத்தை விட்டு நான் நகராதா இல்ல. என்னடா நான் பாத்துக்கிட்டே இருக்க, நீ பேசிக்கிட்டே இருக்க. அண்ணே, வீணா என்ன அடிக்காத. என்னை விட வயசுல மூத்தவன் நீ. உனக்கு நான் மரியாதை தரேன். அந்த மரியாதையை கெடுத்துக்காத. என்னடா நானும் பாக்குறேன் பெரிய சண்டியர் மாதிரி பேசிட்டே இருக்க. உனக்கு அண்ணங்கிறதுக்காக தான் நேரம் மரியாதை கொடுத்தேன். அந்த மரியாதை நீ காப்பாத்திக்கல. சண்டைன்னு வந்துட்டா அங்க பாசத்துக்கு இடம் இல்லைங்கிறியா? நீ நானும் ஒரே அப்பனுக்கு தான் பிறந்தோன்னு சொன்னா நீயா நானாங்கிறத பார்த்துன்னு ஆசைப்பட்டா தொழில் ரீதியா மோதிப்பாரு. ஏய், என்னடா தொழிலை என்கிட்டே போட்டு காட்டுற? எனக்கு பின்னாடி பிறந்த பையன் நீ என்கிட்ட வித்த கட்டுறியா? ஏன் அழுதுட்டு இருக்க? பின்னவா நீங்க என்ன விட்டுட்டு ஊருக்கு போனீங்க? ஏன் என்னாச்சு? உங்க வீட்டுல வேலைக்காரனா இருக்கானே ஒரு தாடிக்காரன், அவன் நேத்துக்கு இங்க வந்து என்ன 24 மணி நேரத்துக்குள்ள நாங்க இந்த ஊரை விட்டே காலி பண்ணணும்னு ஏக கலாட்டா பண்ணிட்டு போயிருக்கான். இப்ப உனக்கு விழுந்த உதவி எதுக்காக தெரியுமா? தெரியும். இனிமேலாவது ஜாக்கிரதையா நடந்துக்க. அடிக்கிறதா பாக்கி இருந்தா அடிச்சிருங்க முதலாளி. என்னடா சொல்ற? நான் கலாட்டாவை கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். உன்னை வெட்டி புதைச்சிருவேன். நீங்க இங்க என்ன வெட்டினா அங்க போய் நான் அவங்கள விட்டுவேன். சுட்டு பொசுக்கிடுவேன். உயிர் வாழறது ஒண்ண மட்டும் கொள்கையா வச்சிட்டு இருக்கோம் வேணா இந்த மாதிரி மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுவான். நான் கொள்கைக்காக உயிர் வாழறவன். எந்த மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டேன். சுடுறதா இருந்தா தாராளமா சுடுங்க. அம்மா கிட்ட சொல்லிடாத. இதை நாம அப்புறம் பேசி முடிவு பண்ணிக்கோ. வா, காப்பி சாப்பிடலாம். உன் மேல நான் எவ்வளவு பிரிய வச்சிருக்கேன். எங்கேயா போற? தண்ணி பிடிக்கவா போறேன்? தண்ணி அடிக்க தாண்டி போறேன். பசங்க பட்னியா இருக்காங்களே, அவங்கள பத்தி ஏதாவது யோசிச்சியா? என்ன நீ ரொம்ப சுயநலவாதியா நினைக்கிற பத்தியா? நான் எவ்வளவுக்கு எவ்வளவு சாப்பிடணுமோ அதை சாப்பிட்டுட்டு மீறத பிள்ளைங்களுக்கு சாப்பிடறது கொண்டு வந்துருண்டி. தப்பா நினைச்சுக்காத. என்னமோ தெரியலீங்க, காலையில இருந்து நானும் பாக்குறேன் என்னமோ மாதிரி இருக்கான். எனக்கு மாத்திரை கூட கொடுக்க மறந்துட்டான். நானே கேட்டு சாப்பிட்டேன். என்னடா ஆச்சு உனக்கு? ஒண்ணு இல்லையா? ஒண்ணு இல்ல. இல்லைங்க, காலையில இருந்து ஏதோ யோசனையிலேயே. என்னடா யோசனை? மாட்டி விடலாமான்னு யோசிக்கிறேன். என்னடா? கோட்டைங்க. கோட்டை? நீ ஒண்ணு மாட்டி விட வேண்டாம். அப்ப நீங்களே மாட்டிக்கிறீங்களா? நான் இப்ப மாட்டிக்கிறதா இல்ல. எப்படி இருந்தாலும் மாட்டிக்க தான் போறீங்க. எப்பயோ மாட்டிக்க போறது இப்பயே மாட்டிட்டானே. ஆடா, வரட்டுமா? பள்ளி கல்லு பொறுக்கிறியாடா? நாட்டுல வர வர கலப்படம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுடா. வள்ளி, காலையில குளிச்சியாமா? கொஞ்சம் பிடி. முறத்தை பித்தளையில பண்ணிருக்க கூடாது. இந்தாயா. என்ன நீ எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்க பாத்தியா? நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு குடிகாரனுக்கும் உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கணும்னு ஆண்டவா உன்னை நான் வேண்டிக்கிறேன். வரட்டுமா? இருக்கிறாத